நமது பூமி நிலையாக சுழன்று கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணலாம். ஆனால் உண்மையில் நமது பூமியின் அச்சு மிகச்சிறிய அளவில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கடந்த 20 ஆண்டுகளில் பூமியின் துருவங்கள் சுமார் 80 சென்டிமீட்டர் அல்லது 31.5 அங்குலம் வரை நகர்ந்துள்ளன என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த சிறிய நகர்வுக்கும் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு ஒரு தொடர்புள்ளது என்பது ஆச்சரியமான விஷயம். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் பூமியின் சாய்வு 31.5 அங்குலம் மாறியுள்ளது என்று ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. தென்கொரியா தலைநகர் சியோலில் உள்ள சியோல் தேசிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் வியாஷியோ தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் புவி இயற்பியல் ஆய்வு ஒன்றில் ஈடுபட்டார்கள். 1993 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை ஆராய்ச்சி நடத்தினார்கள். இந்த ஆய்வு கட்டுரை ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் என்ற இதழில் வெளியாகியுள்ளது. அவர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்ட காலத்திலிருந்து 2150 ஜிகாட்டன்கள் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் அன்றாட மனித பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்ட பிறகு இந்த நீர் கடல்களில் கலக்கிறது. இதனால் கடல் மட்டம் சற்று உயர்ந்துள்ளது மற்றும் பூமியின் சமநிலையை மாற்றியுள்ளது. மேற்கு வட அமெரிக்கா மற்றும் வடமேற்கு இந்தியா போன்ற இடங்களிலிருந்து அதிக அளவு நிலத்தடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பூமியின் மேற்பரப்பில் அவற்றின் நிலை நிலத்தடியிலிருந்து நீர் அகற்றப்படும் போது பூமியின் சாய்வை பாதிக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதால் இந்த பகுதிகள் மிகவும் முக்கியமானவை. நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுக்கும் போது பூமியின் நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீரின் எடை குறைகிறது. இந்த எடை குறைவு பூமியின் சமநிலையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விஞ்ஞானிகள் கணனி மாதிரிகளை பயன்படுத்தி 1990 2010 ஆண்டு வரை எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் காரணமாக பூமியின் துருவங்கள் ஆண்டுக்கு சுமார் 4.36 மில்லிமீட்டர் கிழக்காக நகர்ந்திருக்கலாம் என்று மதிப்பிட்டுள்ளார்கள். முதலில் பூமியின் அச்சு சாய்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது பூமி தனது சுற்றுப்பாதைக்கு செங்குத்தாக இல்லாமல் 23.5 டிகிரி சாய்ந்திருப்பதை குறிக்கிறது. இந்த சாய்வுதான் பருவ காலங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம். அதே நேரத்தில் துருவங்களின் இயக்கம் என்பது பூமியின் சுழலும் அச்சு பூமியின் மேற்பரப்பை வெட்டும் புள்ளிகளான துருவங்கள் ஒரு சிறிய அளவில் நகர்வதை குறிக்கிறது. இது பூமியின் அச்சு சாய்வில் ஏற்படும் பெரிய மாற்றமல்ல, மாறாக சுழலும் அச்சின் ஒரு சிறிய குழுக்கள் போன்றது. சர்வதேச பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு அமைப்புகள் சேவை போன்ற அமைப்புகள் இந்த தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்கின்றன. இந்த அளவீடுகளின் மூலமாகத்தான் துருவங்கள் எவ்வளவு நகர்ந்துள்ளன என்பதை நாம் அறிய முடியும். பூமியின் துருவங்கள் இயற்கையாகவே பல காரணங்களால் நகர்கின்றன. பூமியின் உள்ளே உள்ள திரவப்பாறை குழம்பின் இயக்கம், வளிமண்டலம் மற்றும் கடல்களின் சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை துருவங்களின் இயக்கத்திற்கு பங்களிக்கின்றன. பெரிய நில அதிர்வுகள் கூட பூமியின் சுழற்சியில் மிகச்சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். தற்போது பூமியின் அச்சில் ஏற்படும் சிறிய மாற்றம் நமது பருவ காலங்களையோ அல்லது தினசரி வானிலையை மாற்றும் அளவிற்கு பெரியதாக இல்லை. ஆனால் தற்போதைய விகிதத்தில் நிலத்தடி நீரை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினால் கிரகத்தின் காலநிலையில் கடுமையான நீண்ட கால விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் துருவங்கள் சுமார் 31.5 அங்குலம் நகர்ந்துள்ளது என்பது ஒப்பீட்டளவில் சிறிய அளவுதான். ஆனால் இது பூமியில் மனித செயல்பாடுகளால் ஏற்படும் மாற்றங்கள் கூட கிரகத்தின் இயக்கத்தை பாதிக்கலாம் என்பதை காட்டுகிறது. இந்த நகர்வு உடனடியாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றாலும் நீண்ட கால அளவில் இதன் விளைவுகளை ஆராய்வது முக்கியமாகும். பூமியின் துருவங்களின் இந்த நகர்வு ஒரு உலகளாவிய நிகழ்வாகும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பிற பகுதிகளிலும் ஏற்படும் நீர் மேலாண்மை மற்றும் பனிப்பாறை உருகல் போன்ற காரணிகள் இதற்கு பங்களிக்கின்றன. விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த மாற்றங்களை கண்காணித்து பூமியின் சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்களின் முழுமையான தாக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து வருகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.